கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இது மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். அவன் வாழ்க்கையை பற்றியும் அவனுக்கு ஒரு கவலை இல்லை, கூட இருக்கவங்க பற்றியும் கவலை இல்லை, எவனை பற்றியும் கவலை இல்லை. எவன் செத்தா எனக்கு என்ன, என் மனசுக்கு எது படுதோ அதை நான் செஞ்சுட்டு போகிறேன். அதை அவன் செஞ்சுட்டு போனால் கூட பரவாயில்ல, அதை கரெக்டுன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஆனால் ஒன்று நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு கூட்டம் உருவாகிறது பிரச்சனை இல்லை, உருவாகிறது அதோட வெற்றியை வகுக்காது, அதை எப்படி வழி நடத்தி கொண்டு போகிறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு கூட்டம் சேர்ந்தது உணர்ச்சினால, ஜல்லிக்கட்டு நம்ம அந்த கூட்டம் வெற்றி பெற்றது உணர்ச்சினால கிடையாது, அறிவுபூர்வமாக சிந்திச்சதுனால தான்.